வணக்கம் நண்பர்களே. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர், அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கடந்த சில நாட்களாக இந்தியாவில் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் மசோதா பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. பார்லிமெண்ட்டில் இதை ஹெவியாக டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை எதிர்த்தாங்க. இது தவறானது, இது கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய போராட்டங்கள் நடந்தது. கடைசியாக லோக்சபா ராஜ்யசபா 2 அவைகளும் இந்த மசோதாவை பாஸ் பண்ணி ஒட்டுமொத்தமாக பார்லிமெண்ட் இப்போ இதை சட்டமாக ஆக்கியிருக்காங்க. சரி, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஏன் இந்த அளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் ஆச்சு? இது என்னதான் சொல்லுது? எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருது? ஏன் இதற்கு இந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்கு? இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் இருக்க பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதை நம்ம ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செக்குலரிசம் அப்படின்ற கான்செப்டை பிரீஃபாக பார்த்துருவோம். அப்போ தான் இந்த வக்ஃப் கான்செப்ட் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். செக்குலரிசம் அப்படின்றது ஒரு ஃபிலாசபி, இது ஒரு அரசியல் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். செக்குலரிசம் அப்படின்றது என்னன்னா செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜன். ஸ்டேட் அப்படின்றது நாடு, அதில் இருக்கக்கூடிய அரசு, இதுவும் மதமும் தனித்தனியாக இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டேட் ரிலீஜனில் இன்டர்ஃபியர் ஆகுது, அதே போல் ரிலீஜன் ஸ்டேட்டுக்குள்ளே வராது. இதுதான் செக்குலரிசம். மாடர்ன் பீரியடில் செக்குலரிசம் பேசிக்காக ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட். மெயினாக அது ஐரோப்பிய நாடுகளில் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்தியா போன்ற நாடுகள் இந்த செக்குலரிசமை ஃபாலோ பண்ணுறோம். இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி. ஆனால் வெஸ்டர்ன் செக்குலரிசம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா நெகட்டிவ் செக்குலரிசம்னு சொல்கிறோம். இங்கே ஸ்டேட்க்கும் ரிலீஜனுக்கும் இடையே இருக்கக்கூடிய செப்பரேஷன் இருக்கு பாருங்க, இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்டேட் எந்த காரணத்தை கொண்டோம் ரிலீஜனில் தலையிடாது. ரிலீஜன்றது ஒரு தனி மனிதனுடைய பிரைவேட் மேட்டர். அதே போல் ரிலீஜனில் எந்த விதமான சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காது. ஆனால் இந்தியன் பிராண்ட் ஆஃப் செக்குலரிசம் பாசிட்டிவ் செக்குலரிசம்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃப்ரம் ரிலீஜன் தான். ஆனால் இங்கே சில வித்தியாசங்கள் இருக்கு. ஸ்டேட் ரிலீஜனை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மத நம்பிக்கை, அவங்களுடைய மதம் சார்ந்த உரிமைகள், இதை ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு ஹிந்துவுக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கோ, ஃப்ரீடம் இருக்கோ, அதே போல் ஒரு முஸ்லீமுக்கும் இருக்கு, ஒரு கிறிஸ்டியனுக்கும் இருக்கு, ஒரு பார்சிக்கும் இருக்கு, ஒரு ஜெயினுக்கும் இருக்கு. அப்படின்றத அரசு ரெக்கக்னைஸ் பண்ணும், அங்கீகாரம் பண்ணும். அது இல்லாமல் தேவைப்பட்டா இந்த ரிலீஜனில் சில சீர்திருத்தங்களையும் கொண்டு வரலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்போ பாசிட்டிவ் செக்குலரிசம்ல தேவைப்படும் போது ரிலீஜன்ல செலக்டிவா ஸ்டேட் இன்டர்ஃபியர் ஆகலாம். இதை நம்ம மைண்ட்ல வைக்கணும். இப்போ நம்ம இந்த வக்ஃப் கான்செப்டுக்கு வருவோம். இது சம்பந்தமா 2 முக்கியமான ஆர்டிகல்ஸை நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26. ஆர்டிகல் 26 இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் மதம் சார்ந்த உரிமையை கொடுக்குது. எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணலாம், ப்ரொஃபஸ் பண்ணலாம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு. ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 என்ன சொல்லுதுன்னா, அந்த மதத்தை சார்ந்தவங்க, அது ஒரு மதமாக இருக்கலாம், இல்லை மதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உட்பிரிவாக இருக்கலாம், டினாமினேஷனாக இருக்கலாம், அவங்க அந்த மதம் சார்ந்த விவகாரங்களை, அஃபேர்ஸை அவங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த சொத்துக்கள் இருக்கு பாருங்க, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இம்மூவபிள், மூவபிள், அதையும் அவங்களே அட்மினிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் 26 சொல்லுது. இந்த ஆர்டிகல் 26 அடிப்படையில் தான் ஒவ்வொரு ரிலீஜியஸ் குரூப்ஸும் அவங்க அந்த சொத்துக்களை மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குரூப்லையும் இந்த சிஸ்டம் வந்து வேற வேற மாதிரி இருக்கும். இந்துஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிறிஸ்டியன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், முஸ்லீம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ இந்த ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26 இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கு உரிமைகளை கொடுக்குது. அதே நேரத்தில் இன்னொரு ஆர்டிகல் இருக்கு, அதில் ஒரு சப் கிளாஸ் இருக்கு, ஆர்டிகல் 25 சப் கிளாஸ் 2. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கு உரிமைகள் கொடுத்தாலும் அரசு தேவைப்பட்டால் ஒரு ரிலீஜியஸ் குரூப் சம்பந்தப்பட்ட செக்குலர் மேட்டர்ஸ் இருக்கு பாருங்க, இதுல தலையிடலாம், ரீஃபார்ம் பண்ணலாம், சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. செக்குலர் மேட்டர் அப்படின்றது மத நம்பிக்கை, மதம் சார்ந்த பழக்க வழக்கங்கள், இதை தாண்டி தனி மனிதன், இவனுடைய உரிமை, இவனுக்கான அந்த சுதந்திரம், அது இல்லாமல் அன்றாட வாழ்க்கை, இது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செக்குலர். உதாரணத்துக்கு மேரேஜ், டிவோர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ப்ராப்பர்ட்டி லா, இதெல்லாம் வந்து செக்குலர் மேட்டர்ஸ்ல வரும். அந்த ரிலீஜியஸ் குரூப்ஸ் இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட செக்யூலர் மேட்டர்ஸ்ல அரசு தலையிடலாம் அப்படின்னு ஆர்டிகல் 25 கிளாஸ் 2 சொல்லுது. இப்போ இந்த வக்ஃப் பில் ஆக்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆர்டிகல் 25, 26 இதுதான் முக்கியமான டிஸ்கஷனுக்கு பேசிஸா இருக்கு. சரி, இப்போ இந்த வக்ஃப் அப்படின்ற கான்செப்ட் என்ன, இதை நான் சொல்லிடுறேன். வக்ஃப் அப்படின்றது முஸ்லீம் ரிலீஜன் இருக்கு இல்லையா, இதுல மக்களால கொடுக்கப்படக்கூடிய ஒரு என்டோமெண்ட். என்டோமெண்ட் அப்படின்றது தானம். இந்த என்டோமெண்ட்டை யார் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் தான் கொடுப்பாங்க.
அப்போ பேசிக்காக வக்ஃப் அப்படின்றது முஸ்லீம் சொத்துக்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும்போதே இந்த வக்ஃப் அப்படின்ற கான்செப்ட் வந்துருச்சு. நான் 1995 பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா வக்ஃப் ஆக்ட் அப்படின்றத பாஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக சில ஸ்டாச்சுட்டரி பாடிஸையும் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது சட்டத்தால் பேக்கப் பண்ணக்கூடிய சில அமைப்புகள். முக்கியமான அமைப்பு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், இது சென்ட்ரல் லெவலில் இருக்கும். அது இல்லாமல் ஸ்டேட் வக்ஃப் போர்டு, இது ஸ்டேட் லெவலில் இருக்கும். அது இல்லாமல் வக்ஃப் ட்ரிபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள். வக்ஃப் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதனுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸை இந்த ட்ரிபியூனல்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஹையர் ஜுடிஷியரியான ஹை கோர்ட்டுக்கு இது போகும். இந்த பாடிஸ்லாம் 1995 வக்ஃப் ஆக்ட் கீழே வருது. இது வரைக்கும் சிஸ்டம் இப்படி தான் இருந்தது. இப்போ 2025 இந்த வக்ஃப் ஆக்ட் 1995 இருக்கு இல்லையா, இதை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய சட்டத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற சட்டம் இப்போ சீர்திருத்தத்துக்கு உள்ளாகி இருக்கு. அதே நேரத்தில் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. சரி, இதில் ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சை? கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, இந்த ஆக்டை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்க, ரெண்டு பக்கமும் நம்ம பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் சைடு பார்த்துடலாம். இப்போ இந்த ஆக்டை பாஸ் பண்ணிட்டாங்க. மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு இந்த பில்லை பாஸ் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். இவர் பார்லிமெண்ட்ல பயங்கரமாக டிபேட் பண்ணார். இவர் முன்னெடுத்து வச்ச ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட்டுங்கிறத அரசு பண்ணலாம், தவறு கிடையாது. ஏன்னா இந்த வக்ஃப் போர்டு இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் தான், சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்ட அமைப்புகள் தான். இதில் இந்த செக்யூலர் மேட்டர்ஸில் நம்ம சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம், தவறு கிடையாது அப்படின்னு சொன்னார். அதை தாண்டி இவ்வளோ காலமாக இந்த வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவில் நிறைய இருக்குது, லட்சக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. ரயில்வேஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தாண்டி அதிகமான சொத்துக்கள் எங்கே இருக்குன்னா இந்த வக்ஃப் சொத்துக்களாக தான் இருக்குது. இதெல்லாம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்படணும். ஆனால் அந்த அளவுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணப்படுறது இல்லை. இதில் வெளிப்படை தன்மை இல்லை, டிரான்ஸ்பரன்சி இல்லை. அதனால் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்டுக்காக சில மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக தேவை. இப்போ முஸ்லீம் மக்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் இருப்பாங்க. இவங்களும் அந்த வக்ஃப் சொத்துக்களால் பலனடையணும். யாரும் இதில் எக்ஸ்க்ளூட் ஆகக்கூடாது. அப்போ நம்ம இந்த முஸ்லீம் மக்களுக்குள்ள ஒரு சமநிலையை தான் கொண்டு வர நாங்கள் நினைக்கிறோம். அதனால தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு இவர் ஜஸ்டிஃபை பண்ணார். அது இல்லாமல் இது வரைக்கும் வக்ஃப் அப்படின்றது யார் அறிவிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் போர்ட்ஸே அறிவிச்சிருவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு இதில் ரோல் இருக்காது. அதனால் இந்த ரோலை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறது பெட்டராக இருக்கும் அப்படின்னும் இவர் வந்து சொல்லியிருந்தார். அது இல்லாமல் இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில், வக்ஃப் போர்டு இதுக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் இருக்காங்க பாருங்க, இவங்க மத்தியிலுமே ஒரு விதமான அக்கௌண்டபிலிட்டி தேவை. முடிஞ்ச வரைக்கும் பல பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய மக்கள் உள்ள இருக்கணும், அதுதான் பெட்டரா இருக்கும். நான் முஸ்லிம்ஸும் குறைஞ்சபட்சம் உள்ள இருக்கிறது பெட்டரா இருக்கும். காரணம் என்னன்னா இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி போர்டு, இது செக்குலர் மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்ணுது. ஸோ இதெல்லாம் அரசு முன்னெடுத்து வச்ச ஜஸ்டிஃபிகேஷன். முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸும் இருக்கு. சரி, இப்போ ஏன் இது சர்ச்சைக்குள்ளாக இருக்கு? பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 26 வச்சு தான் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, இந்த ஆக்ட் அப்போஸ் பண்ணுறாங்க. ஆர்டிகல் 26 ஒரு ரிலீஜியஸ் குரூப்ஸ்க்கும் அவங்களுடைய சொத்துக்களை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும்போது இதில் மாற்றத்தை கொண்டு வருது சரியா இருக்காது. இப்போ இந்த வக்ஃப் ஆக்டில் முஸ்லீம்ஸை சைட்லைன் பண்ணுற மாதிரி ஒரு நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கு. இது உகந்தது கிடையாது. முஸ்லிம்ஸை செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக மாற்ற பார்க்குறீங்க அப்படின்னும் நிறைய எம்பிஸ் அவங்களுடைய வாதங்களில் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஆக்டுக்குள்ள நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் சர்ச்சைக்குரியதாக இருக்குது. யாரெல்லாம் இந்த வக்ஃப் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு முஸ்லீமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அவரால் தான் என்டோமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சட்டம் சொல்லுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணுறது, யார் முஸ்லீம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது கிரைட்டீரியா என்ன? அவர் டெய்லிக்கும் நமாஸ் பண்ணுறாரா அல்லது மாஸ்க் போகிறாரா, எதை வச்சு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பப்படுது. இரண்டாவது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வக்ஃப் சொத்துக்கள் எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா யூசர் கான்செப்ட் வச்சும் உருவாகும். யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வக்ஃப் சொத்தாக இருக்கும். அது இல்லாமல் டிக்ளரேஷன் ஆர் என்டோமெண்ட் இதை வச்சும் உருவாகும். ஆனால் அந்த புது சட்டம் என்ன சொல்லுதுன்னா டிக்ளரேஷன் ஆர் என்டோமெண்ட்டை வச்சு தான் வக்ஃப் சொத்தை உருவாக்க முடியும், யூசர் கான்செப்ட் இனி கிடையாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து, இந்த வக்ஃப் சொத்தை அறிவிக்கிறது ஸ்டேட் வக்ஃப் போர்டு கையில இருந்து இனி ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் போயிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் சர்ச்சைக்குரிய மாற்றங்கள். இதை தாண்டி ஒரு பெரிய சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் வக்ஃப் போர்டுக்குள்ள நான் முஸ்லீம்ஸை இந்த பில் இன்க்ளூட் பண்ணுது.
இப்போ சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் எடுத்துட்டிங்கன்னா 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதில் 4 நான் முஸ்லீம் மெம்பர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. முஸ்லீம்ஸ் தான் அவங்களுடைய சொத்துக்களை நிர்வாகம் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் முஸ்லீம்ஸை நீங்கள் கொண்டு வருது கரெக்டாக இருக்காது அப்படின்னு நிறைய எம்பிஸ் பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு நிறைய எம்பிஸ் கேட்ட கேள்வி என்னன்னா, முஸ்லீம்ஸை நீங்கள் ஹிந்து போர்ட்ஸில் அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 இதோடைய நோக்கம் கரெக்டானு பார்த்தீங்கன்னா நோக்கம் கரெக்டானது தான். இந்த சட்டத்துக்குள்ள நிறைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய சில ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. இது உண்மை. அதே நேரத்தில் ஆர்டிகல் 26 இதற்கு முரணாகவும் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நான் முஸ்லீம்ஸை இன்க்ளூட் பண்றது, ஹூ இஸ் அ முஸ்லீம் அப்படின்றத டிஃபைன் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னெசரி இன்டர்வென்ஷனா பார்க்கப்படுது. அப்போ இந்த ஆக்டுக்குள்ள பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான சீர்திருத்தங்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸோடைய டிஸ்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ்குள்ள டிஸ்கஷன் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேஷன் வைட்ல அந்த அளவுக்கு நடக்கல. திடுதிப்புன்னு இந்த மாதிரி சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே தொடர்ந்து நம்ம டெலிபரேஷனை கண்டக்ட் பண்றது பெட்டரா இருக்கும். அப்படி கண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சட்டமா கொண்டு வந்தா சர்ச்சைகள் இருக்காது. அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸை இதை அப்போஸ் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதை நம்ம ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். இப்போ இந்த வக்ஃப் சட்டத்தை தாண்டி யூனிஃபார்ம் சிவில் கோடையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது கவர்மெண்ட் ரெடியா இருக்காங்க. யூனிஃபார்ம் சிவில் கோடும் பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. யூனிஃபார்ம் சிவில் கோடில் கூட நம்ம தொடர்ந்து டெலிபரேஷன்ஸை கண்டக்ட் பண்றது மூலமாகவும் அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே மக்கள் மத்தியில் அந்த டிஸ்கஷனை கொண்டு வரது மூலமாகவும் மக்களால் அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். மக்கள் இதை எதிர்க்க மாட்டாங்க. தங்களுடைய மதத்துக்கு எதிராக அரசு ஏதோ கொண்டு வருது அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்காது. ஒரு டெமோக்ராட்டிக் மேனர்ல நம்மளால இந்த சீர்திருத்தங்களை பெட்டரா கொண்டு வர முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.